அவனே கவிஞன். பூவூர் ஜமீன்தாரர் பூரணலிங்கம் ஒவ்வொரு ஆண்டோட ஆரம்பத்திலையும் கவியரங்கம் நடத்தி கவிஞர்களை கௌரவிப்பது வழக்கம். அந்த கவியரங்கத்துல கவிஞர்களோட அவங்க பிள்ளைகளும் வருவாங்க. அந்த சிறுவர்களும் கவிதைகள் புனைந்து வாசிச்சு காட்டி எல்லாரையும் மகிழ்விப்பாங்க. அந்த ஆண்டுல நடந்த கவியரங்கத்துல 3 பால கவிஞர்கள் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்தாங்க. ஜமீன்தாரரும் இவங்கெல்லாம் கவிஞர்களோட பிள்ளைகள் அல்லவா, அதனால தந்தை வம்ச வழியாக இந்த திறமை இவங்களுக்கும் இருக்குன்னு சொல்லி பாராட்டினாரு. அங்க கூடியிருந்த எல்லாரும் ஜமீன்தாரர் சொல்றதை கேட்டு, ஆமா நீங்க சொல்றது சரிதான், இந்த இளம் வயசுலயே இவ்வளவு திறமை பெற்ற இவங்க பிற்காலத்துல மாபெரும் கவிஞர்களா ஆக போறாங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்டு ஜமீன்தாரர் மகிழ்ந்து போனாரு. ஆனா எல்லாரும் அந்த சிறுவர்களை பாராட்டின போதிலும் திவான் மட்டும் எதுவும் சொல்லாததை பார்த்து ஜமீன்தாரர் அவர்கிட்ட இவங்களை பத்தி உன்னோட அபிப்பிராயம் என்னன்னு கேட்டாரு. அப்போ திவான், இவங்க தன்னோட தந்தை சொன்னதை கிளிப்பிள்ளை போல சொல்றாங்களே ஒழிய சொந்த கற்பனை எதுவும் இல்லை, கவிதை புனைய படிச்சாதான் வரணும்னு இல்லை, தானாவே கவிஞர்களோட உள்ளத்துல எழணும், இவங்க தன்னோட வீட்டுல கேட்டதை அப்படியே சொல்றாங்க, எதிர்காலத்துல இவங்க கவிஞர்களாக பெயர் பெறுவாங்களான்னு உறுதியா சொல்ல முடியாதுன்னு சொன்னாரு. அப்போ ஜமீன்தாரர், இவங்க பிற்காலத்துல கவிஞர்களா விளங்குவாங்களான்னு நாம தெரிஞ்சுக்க இவங்களுக்கு ஒரு பரீட்சை வைப்போம்னு சொன்னாரு. அதுக்கு 2 மாதங்களுக்கு அப்புறம் ஜமீன்தாரர் ஒரு நாள் இரவு விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சு அதுக்கு தன்னோட உறவினர்களையும் கவிஞர்களையும் கவியரங்கத்துல எல்லோரும் கவனத்தையும் ஈர்த்த அந்த 3 பால கவிஞர்களையும் கூப்பிட்டு இருந்தாரு. விருந்து அவரோட தோட்டத்துல நடந்தது. விருந்து முடியறப்போ வானத்துல பிறைச்சந்திரன் தெரிஞ்சது. அப்போ ஜமீன்தாரர் பால கவிஞர்களை கூப்பிட்டு, அந்த பிறைச்சந்திரனை பாக்குறப்போ உங்க மனசுல என்ன தோணுதுன்னு கேட்டாரு. ஒரு பாலகவி, சிவனார் முடி மீதுள்ள பிறைச்சந்திரன் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னான். இன்னொரு பாலகவிஞனும், நீங்க ஏற்பாடு செஞ்ச இந்த விருந்தோட விளக்குகளுக்கு தன்னோட ஒளியில பாதியை கொடுத்துட்டு மீதி பாதியோட பிரகாசிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னான். 3வது பாலகவிஞனை ஜமீன்தாரர் பார்த்தோன்னு அவனும், இந்த பிறைச்சந்திரன் என்னோட கண்களுக்கு பிழிஞ்ச பின் இருக்கிற எலும்பிச்சம்பழ தோல் போல இருக்குன்னு சொன்னான். அதை கேட்ட ஜமீன்தாரர் ரொம்ப மகிழ்ந்து, சபாஷ், நீ தான் உண்மையான கவிஞன், பிற்காலத்துல நீ பேரும் புகழும் பெறுவாயின்னு சொன்னாரு.